இல்ல பசங்க லேட் ஆகுது வாட்ச கீச்ச பாத்தீங்கன்னா இத கேட்கலன்னு அர்த்தம். லேட் ஆகுது ஞாயிற்றுக்கிழமை கறிக்கறிலாம் எடுத்து வச்சிருக்கோம். ஆமே இவ்வளவு தூரம் போகணுமே அவ்வளவு தூரம் போனீங்க அப்படின்னா ஆமே இது ஏதோ தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். சொல்ற பாருங்க படிங்க 2:14. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் தனது மரணத்தினாலே அழிக்கப்பட்டான். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியா. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க. ஆகையால் நீங்க ஏசப்பா மாதிரியே இருக்கீங்க, அவரு உங்க மாதிரியே இருக்கிறாங்க. நீங்க அவருடைய பிள்ளைங்கிற உள்ள எந்த அப்பாவது விட்டு கொடுப்பாரா? அதுக்கு தாங்க இந்த பிரசங்கம் சொல்றேன். அதனால பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க. அப்ப நான் படைச்ச புள்ள ரத்தம் மாம்சமா இருக்கு. அப்ப கடவுள் என்ன செஞ்சாரு? நானும் அதே மாதிரி என்னது அதே மாதிரி உருவெடுத்துட்டு இந்த பூமிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறங்கி ஆமே உடையவர்களா இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தின் ரத்தத்தை உடையவரான. இந்த மாதிரி எந்த கடவுளுங்க செஞ்சிருக்கிறது சொல்லுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அற்புதம் நடந்திருக்கா? இந்த அற்புதம் தான் இப்ப பேசிக்கிட்டு இருப்பாரு. ரத்தத்தை உடையவரானால் மரணத்துக்கு அதிகாரி பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்க முடியும். அவன் எந்த இடத்துல அவன் செக் வைக்க நினைக்கிறான்னா அதே செக்ல கொண்டாந்து அடிக்கிறான். பாவத்துல போனா மரணம். ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா தப்பு செஞ்சவன் என்ன செய்வான்? உப்பு தின்னவன் என்ன செய்யணும்? தண்ணி குடிச்சு அவங்க சொல்றாங்கல்ல. அப்ப தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப மரணத்துக்கு அதிகாரி பிசாசானவன் தமது மரணத்தினால் அழிக்க முடியும். மரணத்துக்கு அதிகாரிங்க அவன். ஏசப்பா நம்ம கூட இருக்கிறதுனால பூமியில் உள்ள 750 ஜனங்கள் இன்னைக்கு உயிரோட இருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸ் யூகேல நீங்க தீப்பெட்டி எரிஞ்சிட்டு இருக்கு. வீட்டுல பொருள் கொஞ்சம் பேர் இறந்துருக்காங்க. நாட்டில் உள்ள மிருகங்கள் இறந்துச்சு. மனுஷன் தப்பிச்சுக்கிட்டாங்க. மனுஷன் தப்பிச்சுக்கிட்டாங்க. மரணத்துக்கு அதிகாரிங்க பிசாசு. ஏன்னா வெற்றி சிறந்துட்டாங்க. நீங்க எரிஞ்சிக்கிட்டு இருக்க அமெரிக்காவுக்கு ஆண்டவர் தப்பி வைக்கிறதுக்கு வழியை காட்டிட்டார். மனுஷன் தப்பிச்சுக்கலாம், மத்த எல்லாம் காட்டி. இந்த உலகத்துல தங்கம் வெள்ளி பொண்ணு பெரிய பங்களா வைடூரியம் பேர் புகழ் தலைவன் பதவி இதெல்லாம் காடி. மரணத்திலே பிசாசானவன் தமது மரணத்தினால் அழிக்க முடியும். நமது மரணம் அவன் பேரே மரணமா. அவனுடைய தந்திரங்கள் நம்மளுக்கு தெரியாத. நம்மளை அழிக்கணும்னு நம்ம கூடயே படுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டும் இல்லைங்க, உங்களையே அழிக்கும்படி அவன் தந்திரத்தினால ஜெபிக்க விடாம பண்ணா பாத்தீங்களா? உங்களை அழிக்கிறதுக்கு. ஊழியம் செய்ய முடியாதபடி பண்ணா பாத்தீங்களா? உங்களை அழிக்கிறதுக்கு. கர்த்தரோட சேராதபடி பண்றான் பாத்தீங்களா? அதான் மரணத்துக்கு அதிகாரி. முழுங்கிட்டு போயிருப்பான். கர்த்தர் மட்டும் நம்ம கூட இல்லைன்னா, இந்த வார்த்தை மட்டும் நம்ம கூட இல்லைன்னா, அதனால அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருங்க. அமே டைம் ஆகுது நேரம் ஆகுதுன்னு பார்க்காதீங்க, கேளுங்க. வாரத்துல ஒரு நாள் தான் கேட்கறீங்க. அமே தேவனுக்காக 6 நாள் உங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு பலனை கொடுக்கிறார், எல்லாத்தையுமே கொடுக்கிறார், பாதுகாப்பு கொடுக்கிறார். இந்த 3 மணி நேரத்துல இந்த வார்த்தையை கேட்டு அமே ஜீவனோடு போகிற மரணத்துக்கு அதிகாரியா அந்த 6 நாளும் அந்த மரணம் உனக்கு அப்படி சுத்து போட்டுட்டே இருக்கு. இந்த வார்த்தை தான் உனக்கு அந்த மரணத்திலிருந்து உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கிற. ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். அமே ஜீவ காலம் சாவர வரைக்கும் ஒருத்தர பிரச்சனையிலே கொண்டு தள்ளிக்கிட்டே இருந்தா என்ன செய்வான்? இந்த உலகத்துல வாழ்வாள் செத்துட்டே இருக்கு. எனக்கு ஒரு கடவுள் இருந்திருந்தானே என் பிரச்சனையை மாத்தி இருப்பார். அதனாலதான் நம்ம பிரச்சனை எல்லாம் மாத்திரம் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கங்க. கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் அப்படிங்கிற. கேட்கிறவன் பெற்றுக் கொள்ளுங்க. இப்ப நீங்க பெற்றுக்கிட்டு இருக்கீங்க. என்னங்க
மரணத்தை விழுங்கிட்டு இருக்கு, அவனை தோக்கடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏசப்பாக்குள்ள வர வர வெற்றி சிறக்க பண்ணுகிறது, எல்லா நாளும் வெற்றி சிறக்க பண்ணுகிறது. அப்ப எல்லா நாளும் நல்ல நாள் தாங்கிற, நல்ல நேரம் தான் அப்படிங்கிற. இயேசுவை கூட வைக்கிற எல்லா நேரமும், எல்லா நாட்களும், எல்லா வருடங்களும் நன்மை, நன்மையின் கிருபையும் அமே உன்னை பின் தொடர்கிற. அதான் சொல்ற பாருங்க, ஜீவகாலம் மரண பயத்தினால. என்ன பயத்தினால? மரண பயங்க. சாசோட தந்தனை இதுதான். எல்லாம் பாத்துக்கீங்க, கடவுளே உங்களே பிரிச்சுட்டானா முடிஞ்சு உலக வந்து பூந்துருவோம். ஆள் வந்து என்ன செய்ய, ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னா அவன் உள்ள வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு, நாள் குடிச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். நாள் குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு பாவத்தையும் செய்ய செய்ய டைம் டேபிள் போட்டு வச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே ஆயுஷ் நாட்களை குறைச்சிக்கிட்டே ஒருத்தர்கிட்ட சொன்னேன், தம்பி இப்ப நீ சிகரெட் அடிச்சினா அது வந்து என்ன செய்யுது, புகையா போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு லங்ஸ்ல நுரையீரல. இப்ப வெத்தலை பார்க்க அதெல்லாம் போட்டு ஒரு ரத்தத்தோட கலந்துக்கும். முதல்ல கலந்துச்சுன்னா என்னது, அது அந்த ரத்தம் வந்து என்னது கலந்துச்சுன்னா உன்னை தூங்க விடாது, ஸ்ட்ரெஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன செய்வேன், லங்ஸ் கிங்ஸ் எல்லாத்தையும் அழிச்சுட்டு போயிடும். சாராயம் குடிச்சுட்டு இடத்துக்கு போகணும், அப்படியே டைரக்டா எல்லாத்தையும் அழிச்சுட்டு போகும், ஆசிட் மாதிரி. பீடி, புகையில, சாராயம், இது என்ன செய்யும், மனசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுட்டு மரணத்துக்கு அதிகாரி. இதுலயே அவன் வந்து அடிமைப்படுத்தி வச்சிருப்பான். பாவத்தை விடவே முடியாது, பாவத்தை விடவே முடியாது. அந்த பாவத்தை உடனே நாம் ஆவியானவருக்கு கூட இருந்தா தான் விட முடியும். அவன் தந்திரம் தெரிஞ்சாதான் விட முடியும். அவன் தந்திரம் தெரிஞ்சு தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன பிழைக்கான் அப்படின்ட்டு அறிக்கை செய்து விட்டு விடுகிறான். அப்ப அறிக்கை செய்யணும், ஆண்டவரே என்னால முடியல. அப்ப சொல்ல நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா எனக்குள்ள இருக்கிற இந்த மாம்சம் வந்து எனக்கு மாம்சம் சிந்த செய்ய வைக்கிறது ஆண்டவரே. உடனே அவர் சொல்றாரு, இங்க கூட ஒரு வசனம், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமா விளக்கும் அப்படின்ட்டு. தேவ ஆவியான உள்ள இருந்தாருன்னு வச்சுங்க, எவ்வளவு பெரிய பாவத்துல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டு வந்தாரு. இன்னைக்கும் விட முடியாத பாவங்கள் எதா இருந்தாலும் சரி, கர்த்தர் விட வைப்பாருங்க. மரணத்துக்கு அதிகாரி தொட்டவே விட மாட்டாரு, கர்த்தர் உன்னை தொட விட மாட்டார். உன்னை தொட்டுக்கிட்டு இருக்கான இன்னைக்கு கர்த்தர் கண்டிப்பா மாற்றுவார். வார்த்தையினால மாற்றுவார். உன் குடிப்பழக்கத்தை, உன்னுடைய எந்த பழக்கமா இருந்தாலும் சரி, மாத்துறதுக்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அமே எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்கிறார். அமே அல்லேலூயா. கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். யோவான் 15:5 150 எடுத்துக்கிட்டு நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நானே என்ன சொல்றேன், நானே திராட்சை செடி கிடையாது. திராட்சை செடினா தன்னால திராட்சை கொடுக்குறாரு. அப்ப அதை புடிச்சுக்கிட்டு வளர்த்தாங்கன்னா கனி கொடுக்கும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் அப்படிங்கிற. உங்களை கொடிங்கிற செடி, நீங்க கொடிங்க. ஆமே. அப்ப ஒருத்தர் துணை இல்லாம ஒருத்தர் இந்த உலகத்துல வாழ முடியாதுங்கிறார். அடிச்சுட்டு போயிடுவான் பிசாசு, தந்திரக்காரன். நான் மட்டும் இல்லைன்னா உன்னை கொண்டு போய் குழியில வச்சிருப்பான் அப்படிங்கிறார் கர்த்தர். இன்னைக்கு அவர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, இன்னைக்கு இந்த பிரசனத்தையே கேட்டுக்க முடியாது. எவனை விழுங்க வகை தேடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. உன்னை அவ்வளவுதான் தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு ஒரே வழி தந்திரம். நான் சொல்ற பாருங்க, ஆமே. அவன் தந்திரக்காரனுடைய அவனுடைய எல்லா தந்திரத்தையும் சிலுவையில ஜெயிச்சுட்டாரு. ஜெயிச்சு இப்ப பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எதுல விழுந்து கிடைக்கும் அதுல இருந்து தூக்குறதுக்கு கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. வெளியில கொண்டு வராருங்க. ஆமே. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்ப தேவனை புடிச்சுக்கிட்டா தான் ஆமே உன் குடும்பத்துல நல்லது நடக்குங்கிறார், நல்ல காரியம் நடக்குங்கிறார், சுப காரியம் நடக்குங்கிறார். வீடை வாங்குவ, நிலத்தை வாங்குவ, கட்டுவ, ஆமே, நாட்டுவ, ஆமே, உயர்வ அப்படிங்கிறார். மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல், நான் இல்லாம உன்னால எதுவுமே செய்ய முடியாது. இயேசு உண்டனா இந்த உலகத்தில் நம்ம ஜீரோ தான். அதை மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கிங்க.
கர்த்தரை மட்டும் நம்ம விட்டுட்டோம்னா உலகத்துல நம்ம ஜீரோவா எல்லாம் கேவலமா பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இப்ப நீங்க கேட்கறதுனால ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காருங்க. அது கொடுத்து கேட்கறதுனால ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. என்னை எல்லாம் உங்களால் ஒண்ணு செய்ய முடியாது. நான் சாதிச்சுவேன், நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற. சும்மா சூரியன்ல இருந்து ஒரு சின்ன நெருப்பு பொறி மட்டும் விழுந்துச்சுன்னு வச்சுக்கிறது பூமி மேல, நீ இல்ல உலகமே சாம்பல் அப்படிங்கிற முடிஞ்சு. அவருடைய படைப்புல இருந்து ஒரு சின்ன ஒரு குண்டூசி அளவு விழுந்துச்சுன்னா போதும் வானத்துல இருந்து சோடி சுத்தம். இதுல வந்து நம்ம என்ன செய்யறோம், டைம் இல்லாண்டவர் வேலைக்கு டைம் கொடுக்கறதுக்கு மட்டும் பிசாசு சொல்லுவோம். வேற போ அவனை திருப்பான், கொஞ்சம் லேட்டா போனீங்கன்னு வச்சுக்க அவ்வளவுதான் சம்பளம் கட்டு. அவ்வளவு பிரயாசம் பண்றாங்க. உயிரை கொடுத்து ஒரு பேசிக்கணும், உயிரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க உயிரை கொடுத்துட்டாரு, மறுபடியும் உயிரை கொடுத்து நீங்க பேசிக்கிட்டு இருக்காரு. அவன்கிட்ட போய் மாட்டிக்காத, அவன் தந்திரக்காரன், அவன் ஏமாத்துக்காரன், அவன் பித்தலாட்டக்காரன், அவன் பொய்யா அப்படிங்கிற, பொய்க்கு பிதா அப்படிங்கிற. அவன் பொய்யாதான் பேசுவான். உன் வாழ்க்கையை அடிக்கிறதுக்கு அவன் உண்மையை பேசவே மாட்டான். நான் மட்டும்தான் சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையா இருக்கு, நான் மட்டும்தான் உண்மையை பேசுவேங்கிறாரு. நானே வழி அப்படின்ட்டேன், நான் தான் உண்மை. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பொய்யுங்க. நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, தேவனோட வாழ்க்கை வாழ்ற வாழ்க்கை மட்டும் தான் உண்மை. மத்ததெல்லாம் பொய்யிட்டு, மத்ததெல்லாம் ஜீவன்ட்ட, மத்ததெல்லாம் கும்பிட்டாருங்க. ஒருவன் என்னை நினைக்கிறாவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உணர்ந்து போவான். அவனை விட்டு வெளியில போயிட்டு அவ்வளவுதான், மதிக்கவே மதிக்காது, தூக்கி எறிஞ்சு விடுங்க. கடவுள் நான் நிறைய டைம் நினைச்சிருக்கேன், பயங்கர பிரச்சனையா இருக்கு, அந்த ஊழியத்தை விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாமா, வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஆண்டவர் கேட்டார், அங்க போயிட்டு 10வது மாடியில இருந்து பெயிண்ட் அடிப்பியா அப்படின்னு. அங்க மேல போயிட்டு பெயிண்ட் அடிப்பியா, இல்ல பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போடுவியா, இல்ல துணி கடையில போய் துணி மடிச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பியா அப்படின்னா. நீங்க உன்னை எங்க வச்சு அழகு பார்த்திருக்கேன், எல்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு உன்னை வச்சிருக்கிறேன். இந்த பிரச்சனையை பெருசா பாக்குறியா இல்ல என்ன பெருசா பாக்குறியா அப்படின்னு ஒரே பாத்துல முடிச்சுட்டாங்க. உன்னை நம்பி எத்தனை பேர்த்த கையில கொடுத்துருக்கேன் அப்படின்னு, எத்தனை பேர் கொடுத்துருக்கேன் பாரு, எத்தனை ஆத்துமாக்கள். உன்னை சரிச்சுட்டானா அத்தனை பேர் காலி அப்படின்ட்டு. செல்லப்பா காலில இருந்து வந்தவங்க காலி, தூசூர்ல இருந்து வந்தவங்க காலி, சேலத்துல இருந்து வந்தவங்க காலி அப்படிங்கிறாரு, கீரம்பூர்ல இருந்து வந்தவங்க காலிங்கிறாரு. எல்லாம் காலி பண்ணிடுவேன். அலெக்ஸ் ஒருத்தன் ஒன்ன சரிச்சுட்டானா பொய், அவன் பொய் சொல்றான். ஊழியத்தை விட்டுட்டு மட்டும் நீ போயிட்டீன்னு வச்சுக்க, என்ன சொல்ற, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டான் வெளியே இருந்த கொடியை போல இருப்பான். ஆமே உணர்ந்து போவான். வெளியில போயிட்டா மட்டும் பரவாயில்லைங்க, தரித்திரம், வறுமை, கடன், நோய் அப்படியே வாழ வேண்டியதான். ஒரு போர்வை மாதிரி அப்படியே போர்த்தி விட்டுரும். இப்ப அந்த போர்வையெல்லாம் வெளியில எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு ஆண்டவர் என்னது இத பேசிக்கிட்டு இருக்க, பேசி வெளியில அந்த போர்வையெல்லாம் எடுத்துட்டு வெளியில வந்துட்டான். தூக்கத்தான கலைச்சி வெளியில வந்துட்டான். அவன் எரியுண்டு உழந்து போவான், எரியுண்டு உழந்து போவான், ஆளை முடிச்சு விட்டுவானுங்க. கடவுளோட மட்டும் ஒரு மனுஷன் மிங்கில் ஆகாம வளர்ந்தானா, வாழ்ந்துகிட்டு இருந்தானா முடிஞ்சு போச்சா. அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறாரு, அவைகள் எரிந்து போகும். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து உலகத்திலேயே அனுபவிச்சு, மாடுகள் அனுபவிச்சு, நம்ம மரிச்ச பிறகு அங்க அக்னியில அப்படியே தூக்கி போடுவாங்க. இங்க என்ன பிசாசு சின்ன சின்ன பூஜாண்டி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் பூஜாண்டி எல்லாம் ஆண்டவர் காட்டி கொடுக்குறாரு, இப்ப வெளிப்படுத்துறாரு. இப்ப அவங்ககிட்ட மட்டும் போய் சிக்கினா அவன் சொல்ற அப்படிப்பட்டவைகளை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்னா ஒரே கட்டா கட்டி அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து முடித்து போயிருக்கும். உலகத்திலேயே நல்ல வாழ்க்கை இருக்காது, மரிச்ச பிறகு நல்ல வாழ்க்கை இருக்காது. கடவுள்கிட்ட வாழ்றது உண்மையான வாழ்க்கை, அவரை பிடிச்சிட்டு வாழ்றது உண்மையான வாழ்க்கை. வேற எல்லாம் பொய்யுங்கிறது நஷ்டங்க. லாபமானவைகள் அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், லாபமானவைகளை அவன் கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டம்னு குப்பன்னு தூக்கி போடுறான் அப்படிங்கிறது. எதெல்லாம் உங்களால விட முடியலையோ நஷ்டம் தூக்கி போடுறோம்.
விட முடியாத காரியங்கள் ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே, எனக்கு இந்த காரியத்துல வெளியில வர முடியல, பிடிக்க முடியல, ஆமே, விட முடியல, வெளியில வர முடியல அப்படின்னா, ஆமே, அந்த பயத்தோட இந்த நேரத்தை விட முடியல. அந்த ஏக்கம், அந்த ஆசை, அந்த டைமிங், அதைத்தான் பயன்படுத்தும் பிசாசு. அந்த டைமிங்ல தேவன் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த டைமிங்ல உட்கார்ந்து வேதத்தை வாசிங்க. ஆமே, இழுக்குதான் மாம்சம் தான் இழுக்குதான். அந்த டைமிங் ஆண்டவர்கிட்ட கொடுத்து பாருங்க, வேதிக்கமா மாத்தி அந்த பாவத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துருவாருங்க. தேவ ஆவியானவர், தேவ ஆவினாலே எல்லாம் கூடுட்டார். அல்லேலூயா. 16வது படிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிற. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நம்ம ஏசப்பாவை தெரியுமா? நம்மளுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஏசப்பாட்டு ஒரு கடவுள் இருக்கிறான்னு தெரியும். ஆனா இங்க சொல்ற பாருங்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானா தான் உங்ககிட்ட வந்தேன், நானா தான் உனக்கு ரட்சிப்பை கொடுத்தேன், நான் தான் உனக்கு பரலோகம்னு ஒன்னு இருக்குன்னு உனக்கு காமிச்சு கொடுத்திருக்கிறேன். ஆமே, சொல்ற, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக் கொள்வது எதுவோ, அதனால நான் தான் உனக்கு கேர் பண்ணிருக்கேன், நான் தான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன், நான் தான் உன்னை பெற்றேன், நான் தான் இப்ப வளர்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லாமே நான் தான். அதனால நான் தான் கேர் பண்ணணும். நீ மறுபடியும் என்னை விட்டு போகாதபடிக்கு, ஆமே, நான் தான் உன்னை கவனமா பார்த்துக்கிறேன், அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுறேன், அடிக்கடி உன்னை கவனிக்கிறேன், உள்ளங்கையில மறைஞ்சிருக்கிறேன், சிசிடிவி கேமரா மாதிரி. ஆமே, சொன்ன பாருங்க, எதுவோ அவர் உங்களுக்கு கொடுக்க நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படிங்கிறது. பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்க தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி அப்படின்னா நல்ல செழிப்பா இருக்கும்படி, செழிப்பா இருக்கும்படி, ஆமே, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி. செழிப்பா இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த கனி வந்து என்னது, நிலைச்சிருக்கணும், நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். விட்டுவாரங்க, 9 வாரங்களையும் உனக்குள்ள வச்சு படைச்சிருக்கேங்கிற. ஏசப்பாவே உனக்குள்ள குடியிருக்காங்க, உன்னை கோயிலுங்கிற, உன்னை ஆலயங்கிற, நான் தங்குகிற இடங்கிற, ஆமே, நான் வாசம் பண்ணுகிறேன், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறேன், எந்த ஸ்தானத்தை நான் இறங்கி தங்கி ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னா. ஏசப்பா எங்க இருக்கிறாருங்க? உங்க கூட தான் இருக்கிறாரு. அதனாலதான் உங்களை தொடவே முடியல. பிசாசு எத்தனையோ பயங்கரமான வேலையெல்லாம் காமிச்சு பார்த்துருக்காங்க. ஏன் தொட முடியலன்னா, இனிமேலும் தொட முடியாது, ஆமே, எப்போதும் தொட முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற, உங்களுக்கு நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி. அப்ப என்ன ஜெபம் பண்ணீங்களோ அதெல்லாம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். வீடு இல்லையா, வீடு கிடைக்கும். திருமண காரியமா, அது நடக்க போகுது. குழந்தை இல்லையா, அது கொடுக்கப்படும். வேலை இல்லையா, அதை கொடுக்கப்படும். இதெல்லாம் அவர் செய்யறாருங்க. எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார் அப்படிங்கிறது. அதனாலதான் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படிங்கிறேன். ஏற்படுத்திட்டாருங்க. உனக்கு தான் இது அப்படின்ட்டு, ஆமே, உனக்கு தான் இது, வேற யாருக்குமே இல்லை அப்படின்ட்டு. ஆமே, உரிமை உனக்கு தான். அப்பா பிதாவே கூப்பிடுகிற பிள்ளை என்கிற உரிமையை கர்த்தர் உனக்கு தான் கொடுத்திருக்காரு, வேற எந்த ஆளுக்கும் கொடுக்கலங்க. பெரிய பெரிய டாடா பிர்லா, பெரிய பெரிய மந்திரிகள், பெரிய பெரிய கோடீஸ்வரன், அவனுக்கு எல்லாம் கொடுக்கலையா? உனக்கு தான் அந்த உரிமையை கொடுத்திருக்கு. அதிகாரம் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படிங்கிறேன். ஏற்படுத்திட்டேன் அப்படின்னா, நான் பெத்துட்டேன்னா உனக்கு சோறு போடுவேங்கிறேன். நான் பெத்துட்டேன்னா உனக்கு படிக்க வைப்பேன் அப்படிங்கிறேன். நான் தான் உன்னை பெத்தேன் அப்படின்னா, என்னுடைய அவயங்களா, என்னுடைய வார்த்தையா இருக்கிறபடியா உன் எதிர்காலம் என் கையில இருந்துட்டேன். அவருடைய பொறுப்பு, நீங்க அவருடைய பொறுப்புல இருக்கீங்க. அதாவது இந்த வசனத்துல இருந்து வெளியில கொண்டு வர, வசனத்தை உள்ள அனுப்பி அதை கேட்க வச்சு வெளியில கொண்டு வர. உலகத்துல இருந்து அவனுடைய தந்திரங்கள் நம்மளுக்கு தெரியாதவைகள் அல்லவோ. தந்திரம் தான் அவனுடைய வேலை, வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. உனக்கு தொட முடியாது, உன் உயிரை எடுக்க முடியாது, உன் அபிஷேகத்தை எடுக்க முடியாது, ஆமே, உன் ஜெப வாழ்க்கையை திருட முடியாது. எத்தனை நாள் திருடுவான்? தேடி தேடி பார்ப்பான். இந்த மாதிரி வார்த்தைகள் உனக்கு உள்ள போகும்போது வெளிச்சத்தை கொண்டு வந்துருவார் கர்த்தர். பூஸ்டப் ஆயிடுவார். ஆமே,
26, 27 அவ்வளவுதான் முடியும். நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவர் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். பாருங்க, பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வருவருமே சத்தியாவின தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். எங்கிருந்து வந்திருக்கிறாரு? பரலோகத்திலிருந்துங்க. உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு தெய்வம், அப்பா, அம்மா, ஆமே, உன் சொந்தம் வந்திருக்கீங்க. எப்படி வந்திருக்க? ஆவியா வந்திருக்கிறீங்க. ஆவியானவர் வந்திருக்காருங்க. கடவுள் இல்லையா அங்கே இங்கே தொலைவிட்டு இருக்காரு. தேவன் ஆவியா வந்திருக்கிறார். சொல்றாரு, அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யாரை குறித்து? என்னை குறித்து. ஏசப்பா கூட இருக்கிறாரு. என் பிரச்சனை எல்லாம் மாறிடுச்சு. ஆமே, அந்த தெய்வம் இல்லைன்னா அவளால முடிஞ்ச போயிருப்பேன். அந்த தெய்வம் தான் இது வரைக்கும் என்னை காப்பாத்துச்சு. சாட்சி கொடுப்பார் தேவ ஆவியானவர். அவரால் தான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன். அவருடைய பிரசன்னம் என்ன மாத்துச்சு. ஆமே, அவருடைய வார்த்தைகள் என்ன நல்ல மனுஷனா மாத்துச்சு. நான் வாழ்வதும் பிழைப்பதும் இன்னைக்கு நிலைப்பதும் நான் நிற்பதும் தேவ கிருபை. அந்த லெவலுக்கு கொண்டு வந்தார். நீங்கள் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆதி முதல் என்னுடனே கூட இருந்த. ஆதி முதல்னா இந்த உலகம் உண்டாதுக்கு முன்னாடியே நீங்க கடவுளோட இருந்தாலும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தவர்களுடைய அமே எனக்கு சாட்சிகளா இருப்பேன். கர்த்தர் பாருங்க உங்க மேல எவ்வளவு அமே கான்ஃபிடன்ட் வைக்கிறாரு. ஆதி முதல்னா உலகம் உண்டாதுக்கு முன்னாடியே நீ கடவுளுடைய ஆளுக்கு செலக்ஷன் பண்ணிட்டா, அவருடைய பிள்ளைக்கு செலக்ஷன் பண்ணிட்டா, அவருடைய அதிகாரத்தை செலக்ஷன் பண்ணிட்டா, அவருடைய வல்லமை வரலாறு செலக்ஷன் பண்ணிட்டா. ஆதி முதல் எனக்கு சாட்சிகளா இல்லை. இவன் இயேசுவோட புள்ள. ஆமே, இவன் எந்த இடத்துல கால் வைக்கிறானோ அவன் நல்லா இருப்பான், ஆசீர்வாதமா இருப்பான். உன் ஓனர் பார்த்து சொல்லணுங்க, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் தொழில் நல்லா ஆசீர்வாதமா இருப்பான். நீ கால் வச்ச நேரம் நல்ல நேரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எந்த வீட்டுல கால் வைக்கிறீங்க அந்த வீட்டுல நல்ல சுப காரியங்கள் நடக்கும். அவனே சொல்லணும். நீங்க அன்னைக்கு வந்துட்டு போனீங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டு போனீங்க, ஏசப்பா கூட இருக்கிறாருங்க. அப்படி நடந்துச்சுங்க. எல்லா கடன் வச்சு நான் கட்டிட்டேங்க. உங்களை அப்படி நோய் இருந்துச்சுங்க, டாக்டரே சொன்னாங்க முடியாதுன்ட்டு. ஆனா நீங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போனீங்க, முடிஞ்சிச்சுங்க. ஒண்ணு இல்லைங்க, சேலத்துல எங்க ஒய்ஃப் தான் நீங்க பேசினாங்க. மாசிலா பண்ணிட்டு வந்துருங்க. அவங்க ஒய்ஃப் ரொம்ப சீரியஸ், டாக்டர் முடியாதுட்டாங்க. ஒரு வாரம் வந்துடா 2-3 நாள் அவங்க பேசி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பேசினாரு. 3 நாள் அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி பெரிய மாசிலாமணி சந்திரா இருக்காங்களே அவங்களுடைய அண்ணன். அவங்க அண்ணன் அந்த அவரு மாசிலாமணி ஊழியக்காரங்க பெரியல மாசிலாமணி சிலம்பு பயங்கர சீரியஸ் கண்டிஷன் ஐசியூல வச்சிருக்காங்க. டாக்டர் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதாங்க. கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க, பாடி எடுத்துட்டு போலாம் போனாங்க. ஒரே ஒரு ஐயா மரித்தோர உயிரோட எழுப்பு நம்ம பேசிக்கிட்டு இருக்கனால அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது யாரு ஏதாவது உயிர் போற விஷயம் தான் நம்மளே தான் போட போறாங்க. எவ்வளவு பெரிய ஊழியக்காரா இருந்தாலும் என்ன செய்யறாங்க, இங்கதான் போன் போட்டு என்ன செய்யறாங்க, போன் போட்டு அவ்வளவுதான் முடியாட்டாங்க டாக்டர், சீரியஸ் கண்டிஷன், ஜவுண்ட் பண்ணு இயேசுவின் நாமத்தில் எழுந்து உட்காருங்க. ஐயா நீங்க விசுவாசிங்க இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு கொடுத்த அனாயிட்டிங், மரித்தோட உயிரோடு எழுப்புற அனாயிட்டிங். ஆமே, நான் விசுவாசத்தோடு ஜெபிச்சு சொல்றேன், உங்க வைஃப் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு. அடுத்த 3ஆம் நாள்ல சொல்றாரு உழைச்சிக்கிச்சீங்க. சாட்சியில இருப்பீங்க. இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சாட்சிங்க இயேசுவோட பிள்ளைனா அப்படியே அக்னியா காமிக்கணும் அப்படின்னு. ஆமே, அப்படியே நெருப்பா இருக்கணும். பார்த்தா அப்படியே ஃபயரா இருக்கும். சாதாரணமான பாத்தீங்கன்னா சாதாரணமான பிசாசு காட்டுவாங்க. உன் அதிகாரியாகவும் ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கு நீ சுவிசேஷத்தை அறிவிக்கிற கர்த்தர் உன்னை வச்சிருக்க. இதுதான் சாட்சி. கர்த்தருக்கு சாட்சியா இருப்பீங்களா அப்படின்னா, ஆமே, அவரோட கூட இருந்ததுக்கு
என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆமே உன்னை அற்புத படைப்பாய், அதிசய பிறவியா, அவர் மாதிரி இந்த உலகத்துல வச்சுட்டு போயிட்டார். அவர் போயிட்டாரு, அவர் வேலையை உனக்கு நீ செய்யறதுக்காக. என்னால முடியாதுன்னு சொல்லி இந்த காரியத்தை என்னால முடியாது, ஆமே என்னால ஜெபிக்க முடியாது, உழுந்து எந்திரிக்கிறேனே, ஆமே அதெல்லாம் மாத்திக்கிறாரு. அந்த பேச்சே வேணாம், முடியாதுங்கிறத வேணாம் அப்படிங்கிறாரு. முடியும். தேவனாலே எல்லாம் கூடும். தேவனால எல்லாம் கூடும். அவருடைய பிள்ளைனால எல்லாமே கூடும். ஆமே அப்பா 10 அடி பாஞ்சா புள்ள என்ன 16 அடி பாயிட்டுங்கிறாரு. தாவீது சொல்றார், உம்மாலே ஒரு செயலுக்குள் மதிலை தாண்டுவாங்க. ஏன்னா அவரு உள்ள இருக்கிறாரு, அவரு எனக்குள்ள இருக்காரு, அவரு என் காலா இருக்கிறாரு. ஆமே அவருடைய ஸ்ட்ராங்கா இருக்காரு, அவருடைய பலமா இருக்காரு. நான் பாய்வேன், குதிப்பேன், தாண்டுவேன். 1000 பேர் 1000 பேர் படையெடுத்து வந்தாலும் ஆமே ஒண்ணு பண்ண முடியாது. எங்க அப்பா இருக்கிறாரு, என் படைச்ச தெய்வம் அப்படிங்கிறாரு. அப்படியே சக்தி, அப்ப சக்தியை என்ன மாத்திட்டேன். எங்க போனாலும் உன்னை சாதாரணமா பார்க்காத, சாதாரணமா காட்டுறது பிசாசுடைய தந்திரம். இந்த தந்திரத்தினால தான் உன்னை அடிக்கிறான். எந்த தந்திரத்தினால? பிசாசு கொண்டு வருகிற அந்த பொய்யான காரியங்களை வச்சுதான் உன்னை இரிட்டேட் பண்ணி எல்லாரும் எழுதிருக்கு. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மிகுந்த கனிகளை கொடுக்கிறது. ஓவர் எஸ் எஸ் நிறைந்து வழிகள், நிறைந்து வழிகள் ஆத்திரம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நல்ல வேலை, ஃபினான்ஸ், ஆமென், ஆமென். பண பிரச்சனை ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மிகுந்த கனிகளை கொடுப்பேன், கொடுப்பேன்னு சொல்லி மிகுந்த கனிகளை கொடுப்பேன். இந்த பிரச்சனை நீங்க மாத்திட்டாரு. அவர் பேசி மாத்தி விட்டாரு. ஆமென், ஆமென். இந்த பிரச்சனை எல்லாம் நம்மளால மாத்த முடியலங்க, அவரு மாத்தி இருக்கிறார். நீங்க பேசி ஆமே நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் இருந்தார். அவருக்குள்ள மட்டும் இருந்துக்குங்க, அவருக்குள்ள மட்டும் இருந்துக்குங்க. அவருடைய நினைப்பாவே இருங்க, அவருடைய வாழ்வாவே இருங்க. அவரே ஜீவன், ஆமே அவரே வழி. அந்த வழியை தவிர வேற வழியில ஆமே கால் வைக்க மாட்டேன்னு சொல்லிக்கலாம். அல்லேலூயா, ஆமே, அல்லேலூயா. ஒரு நோய் இல்லாத ஆமே வாழ்வு, சுகமான வாழ்வு, ரட்சிப்பின் பாதைக்குள்ள நம்மளை கொண்டு போய் இருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அப்படியே கண்களை மூடி ஸ்தோத்திரம், கண்களை மூடி அப்பாவை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன், கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன், கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன், கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன். கர்த்தருடைய நீதிங்க எல்லாம் கர்த்தருடைய நீதி. ஆண்டவன் இன்னைக்கு நீதி செஞ்சிருக்கிறாருங்க. அநியாயம் ஒருத்தரும் பண்ண முடியாது. ஆமென். அவ்வளவு அதிகாரத்தை நீ கொடுத்து பேசியிருக்கிறாருங்க. உங்களை சாதாரணமா பார்க்க கூடாதுன்னு பார்க்க வச்சுக்கிருக்காங்கல்ல, அவன் பார்வையை மாத்தி இருக்கிறாரு. அவனுடைய திட்டத்தை கர்த்தர் மாத்தி இருக்கிறாருங்க இன்னைக்கு. ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஓ மகிமை, மகிமை. கர்த்தாவே உமக்கு மகிமை செலுத்துகிறேன், 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 செலுத்துகிறேன். நீதியில் நிலைத்திருந்து தேவ முகம் நான் தானே போது சாயலால் நிறுத்தியாகும். நீதியில் நிலைத்திருந்து தேவ முகம் நான் தானே உயிர்த்தெழும் போது சாயலால் நிறுத்தியாவே. தேவனே நீர் தேவன், அதிகாலமே தேடி வந்தே. தேவனே நீர் தேவன், அதிகாலமே தேடி வந்தே.